குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டே பை டே பார்க்கும்போது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளைமேட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளைமேட்டுங்கிறது இட் இஸ் அ லாங் டேர்ம் ஷிஃப்ட் இன் டெம்பரேச்சர் ஆர் இன் வெதர் பேட்டர்ன். அதாவது ஒரு தொடர்ச்சியான காலம் வந்து ஒரே டெம்பரேச்சர் ஒரே கிளைமேட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 months வந்து சம்மர் சீசனாகவே இருக்கும், ஆர் 3 to 4 months வந்து வின்டர் சீசனாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சோலார் சைக்கிள் தான். சோலாரை டிபெண்ட் பண்ணி தான் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. பட் நவ டேஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் irregular activities. நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் எவ்ரிடே வி ஆர் டூயிங் சம் irregular activities. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பீப்புள் யூஸிங் வெஹிக்கிள்ஸ் வந்து டே பை டே வந்து யாரும் வந்து ஒரு காமன் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதில்ல. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஏ இண்டிவிஜுவல் வெஹிக்கிள். அப்போ என்ன ஆகும்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வில் பி இன்க்ரீஸ்டு டே பை டே. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே என்ன ஆகும்னு கேட்டால் குளோபல் வார்மிங் வந்து வருது. அப்போ ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால கிளைமேட் சேஞ்ச் வந்து சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் சஃபர் ஆச்சுனாலே ஃபஸ்ட்டு இது அஃபெக்ட் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சரை தான். அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டயத்தில் வந்து மழை கிடைக்காது, ஆறு நம்ம எதிர்பார்க்காத டயத்தில் வந்து மழை பெய்யும் போதும் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லாக வந்து சஃபர் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸை வந்து இன்னொன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மரங்களை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கட் பண்ண எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கோ அது அவ்வளோவுமே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து ட்ரீஸ்க்கு வந்து நமக்கு தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லேயும் நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் ட்ரீஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஃபுட்டு கொடுக்குது. அட் த சேம் டைம் இட் ரிலீஸிங் த லாட் ஆஃப் ஆக்சிஜன்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் நம்ம வந்து எல்லா ட்ரீஸையும் கட் பண்ணிவிட்டு பில்டிங்ஸை தான் சுற்றி வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கிட்டேன்னு பார்த்தா ஒரு சின்ன மரம் கூட இருக்கிறது கிடையாது. அதனால தான் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு ஆல் யூஸிங் வெஹிக்கிள்ஸ் ரிலீஸிங் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. அப்போ நிறைய ட்ரீஸ் இருந்துச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாத்தையுமே ட்ரீஸ் வந்து அப்சார்ப் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணும்போது இட் எமிட்டிங் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே பார்த்தா முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம ஏசி போட்டாலுமே சுற்றி மரம் இருக்கும். ஒரு 1 hour ஏசி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இட் மெயின்டைன்ஸ் த கூல். ஆனால் வந்து இப்போலாம் வந்து நம்ம ஏசி ஆஃப் பண்ண உடனேயே நமக்கு வந்து திரும்பவும் நம்ம வந்து ஹாட்டாக தான் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் நம்ம வீட்டை சுற்றி மரங்களே இருக்கிறது கிடையாது, வெறும் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. பில்டிங்ஸ் இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ண உடனேக்கே நமக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஏசியை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குளோபல் வார்மிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட் டஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடோ கார்பன் மோனாக்சைடோ ரிலீஸ் பண்ணாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகாதுன்னு கேட்டால் அன்வான்ட் என்விரான்மெண்ட்டும் பொல்யூட் ஆகாது, ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ட்ரீஸை கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம வீட்டை சுற்றி நிறையா மரங்களை வந்து நம்ம வச்சோன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இல்லாமல் இருக்கும். அப்புறம் நம்ம வேறு என்ன செய்யலாம்னா, நம்ம யூஸ் பண்ணுற 2 wheelers என்ன பண்ணுறோம், சரியாக மெயின்டைன் பண்ணாமல், சர்வீஸ் பண்ணாமல், ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் விடும்போது இட் எமிட்டிங் த ஸ்மோக்கு. நம்மளே பார்த்துருப்போம் நிறையா வெஹிக்கிள்ஸ், ஆட்டோ, லாரிஸ் மட்டும் இல்லாமல் 2 wheelers நிறையா கார்பன் ஸ்மோக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்படி கார்பன் ஸ்மோக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுனா நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வரும். இந்த கிளைமேட் சேஞ்சஸால் நம்ம மட்டும் சஃபர் ஆகிறதில்ல, நம்ம இல்லாமல் மற்ற அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே வந்து சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மழை பெய்யாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பர் டியூப்பு இதெல்லாம் வந்து நிறைய பேர்ன் பண்ணுறோம். இதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளைமேட் சேஞ்ச் இல்லாமல் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நேரத்தில் வந்து மழையும் நமக்கு கிடைக்கும். நம்ம வெயில் காலத்தில் வெயிலும் இருக்கும், நார்மலாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.